ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இது வந்து சண்டே மார்னிங் எடுத்த விலாக். இது காலையில் எழுந்திரிச்ச உடனே பாத்திரம் இருந்தது. ஃபஸ்ட்டு அந்த வேலையை முடிச்சிட்டேன். ஏன்னா நான் நேற்று கொஞ்சம் செய்ய முடியல, கொஞ்சம் தலை வலிச்சதுனால சரி இன்றைக்கி செஞ்சுக்கலான்ட்டு. அதுக்கப்புறம் துணியெல்லாம் துவைச்சிட்டு கொஞ்சம் ரேஷன் கடைக்கு போகிற வேலை இருந்தது. கொஞ்சம் ஹஸ்பண்ட் இன்றைக்கி வீட்டில் இருந்ததுனால போயிட்டு கொஞ்சம் ரேஷன் மட்டும் வாங்கிட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லி போயிருந்தேன். அவங்க ஹஸ்பண்ட் எல்லாம் எடுத்து வச்சிட்ருக்காங்க. பாப்பா மூட்டையை பிடிச்சிட்டு உட்காந்துட்டு இருந்தாங்க. கேரிங் அவங்க டேடி மேலே. அதுக்கப்புறம் சரி அப்படியே வீட்டுக்கு கிளம்பியாச்சு ஃப்ரெண்ட்ஸ். அப்புறம் ரேஷன் கடையிலேருந்து வீட்டுக்கு போய்கிட்டு இருக்கோம். போனதுக்கப்புறம் வேலை கரெக்டாக ஸ்டார்ட் ஆகிடுச்சு. ஃபஸ்ட்டு வந்தோடனே டீ போட்டு குடிக்கணும், அதுதான் பெரிய வேலை. சரி எப்பவுமே காஃபி குடிப்பேன், காஃபி தூள் இல்லை வாங்கலை, அதனால் சரின்ட்டு டீ போட்டு குடிச்சிட்டு அதுக்கப்புறம் சரி எக் பிரியாணி கேட்டிருந்தாங்க பாப்பா. சரி அவங்களுக்கு என்ன பண்ணியிருந்தேன், எக் பிரியாணி தான் செஞ்சுருந்தேன். சரி எக் பிரியாணி செய்யும்போது ரெசிபியும் ஷேர் பண்ண உங்களுக்கும் யூஸாக இருக்கும்ல, அதனால தான் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி வந்து எக்கு பிரியாணி ரெசிபி நான் சொல்கிறேன். நீங்களும் அதே மாதிரி செஞ்சு ட்ரை பண்ணுங்கள், நல்லாயிருக்கும். ஃபஸ்ட்டு 200 கிராம் எண்ணெய் எடுத்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். எண்ணெய் எடுத்துக்கிட்டு எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறம் பட்டை, ஏலக்காய், கிராம்பெலாம் போட்டு நல்லா வதக்கிட்டு அது வந்து நல்லா ப்ரௌனிஷ் ஆகும். அதுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணுங்கள், வெங்காயம் போட்டுட்டு நல்லா வதக்கி விடணும் ஃப்ரெண்ட்ஸ். கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கோங்க. உப்பு சேர்த்து வதக்கும்போது சீக்கிரம் வதங்கிடும் உங்களுக்கு வெங்காயம் வந்து கண்ணாடி பதம் வந்ததுக்கப்புறம் நம்ம லைட்டாக அதில் வந்து கொஞ்சம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஃப்ரெண்ட்ஸ், இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துட்டு அதுக்கப்புறம் வந்துட்டு நல்லா வந்து நம்ம மிக்ஸ் பண்ணி விடணும். வெங்காயமும் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு வந்து ரெண்டுமே மிக்ஸ் ஆகிட்டதுக்கப்புறம் அடி பிடிக்க ஸ்டார்ட் ஆகும். அதனால் நீங்கள் வந்து அது இஞ்சி பூண்டு போட்டதுக்கப்புறம் கொஞ்சம் வதக்கிட்டே இருக்கணும், இல்லாட்டி அடி பிடிச்சிரும் ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கப்புறம் நான் செய்கிறத பாருங்கள். எப்போவுமே வந்து பிரியாணி செய்யும்போது இஞ்சி பூண்டு போட்டதுக்கப்புறம் வந்து ரொம்ப அடி பிடிக்க ஆரம்பிக்கும். அப்போ நீங்கள் நல்லா வதக்கிட்டே இருந்தீங்கன்னா வந்துட்டு அடியே உங்களுக்கு வந்து பிடிக்காது. ஏன் அப்படி சொல்கிறேன்னா, நான் வதக்குற இந்த வீடியோ பாருங்கள், நான் எப்படி வதக்கியிருக்கேன்ட்டு. வதக்குனதுக்கப்புறம் கடைசியாக உங்களுக்கு எடுத்து காட்டியிருப்பேன். அங்கே ஒரு அடி கூட இருக்காது பாருங்கள். அந்த மாதிரி இருக்கும்போது தான் உங்களுக்கு வந்து சாப்பாடு வந்து டேஸ்ட்டாக வரும் ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கப்புறம் தக்காளியும் பச்சை மிளகாவும் சேர்த்துட்டு ஃப்ரெண்ட்ஸ் நல்லா வதக்கி விட்டுட்டு அது நல்லா வதங்கினதுக்கப்புறம் புதினாவும் கொத்தமல்லியும் நல்லா தண்ணியில் கொஞ்சம் வாஷ் பண்ணணும். ஏன்னா அதில் கொஞ்சம் மண்ணு இருக்கும். அதனால் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு நம்ம அதில் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணோம் ஃப்ரெண்ட்ஸ். நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் வந்து கொஞ்சம் வதங்கினதுக்கப்புறம் வந்து நம்ம அதில் கொஞ்சமாக தயிர் ஆட் பண்ணோன்னா கரெக்டாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். அப்புறம் வந்து தனி மிளகாத்தூள், உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி தனி மிளகாத்தூள், ஒரு பிஞ்ச் வந்து மஞ்சத்தூள் ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா வதக்கி விடுங்க ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா இதில் வதக்கிறது தான் அங்கே நம்ம எந்த அளவுக்கு தக்காளி வெங்காயமும் நிறைய நம்ம சேர்க்குறோமோ அதே மாதிரி சாதம் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். அதுக்கப்புறம் வந்துட்டு அடி பிடிக்கக்கூடாது மெயினாக, அதுதான் ஃப்ரெண்ட்ஸ், வேறு எதுவும் இல்லை. நான் இதுக்கப்புறம் வந்துட்டு தயிர் போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் வந்து கொஞ்சமாக வாட்டர். இப்போ வந்து 1 கப் ரைஸ் அப்படின்னா வந்துட்டு 1.5 கப் வந்து நார்மல் ரைஸ்க்கு நீங்கள் போடுவீங்க. ஆனால் நான் வாங்குகிற அரிசி வந்து 1 கப்புக்கு 1 கப் வந்து வாட்டர் சேர்த்தாலே எனக்கு கரெக்டாக இருக்குது. அதனால நல்லா ஊற வச்சுட்டு நான் 1 கப்புக்கு 1 கப் வாட்டர் சேர்த்துப்பேன் ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கப்புறம் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணாமலே நிறைய பார்க்குறீங்க. திரும்பவும் சொல்கிறேன், சப்ஸ்கிரைப் பண்ணிகிட்டே பாருங்கள் என்னோடய சேனலை. மறக்காமல் லைக் போடுங்க ஃப்ரெண்ட்ஸ். நிறைய பேர் பார்க்குறீங்க, ஆனால் லைக்ஸ் தான் வரமாட்டேங்குது. உங்களுக்கு ஒரு பிடிக்கலையோ என்னமோ தெரியல, ஆனால் எல்லாம் பார்க்குறீங்க. அதே மாதிரி எனக்கு ஒரு லைக் மட்டும் போட்டுட்டு போயிடுங்க. அப்புறம் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி என்னோடய டே வந்து நல்லா போச்சு. நிறைய ஒர்க் இருந்தது, இருந்தாலும் பரவாயில்ல. என்னென்னா நம்ம எப்போவுமே வந்து சமைக்கும்போது சீக்கிரம் சமைச்சிருவேன். இப்போ சமைக்க ஸ்டார்ட் பண்ணேன்னா கொஞ்சம் நேரத்தில் எனக்கு வேலை முடிஞ்சிடும். இப்போ என்னென்னா யூடியூப்பில் வீடியோ போடுறதுனால அந்த வீடியோ எடுக்கிறதுக்கோசரமே வந்து எனக்கு லேட் ஆகுது. கட் பண்ணுறது இருக்கட்டும், ஒரு சின்ன சின்ன விஷயமும் எனக்கு வீடியோவில் காட்டுறதுனால எனக்கு லேட் ஆகுது. இருந்தாலும் பரவாயில்ல, என்னை பார்க்குற எல்லாருக்கோசரம் நான் வந்து எஃபெக்ட் எடுத்து ஒரு விஷயம் பண்ணுறேன்றதுனால எனக்கு கொஞ்சம் லேட் ஆனாலும் பரவாயில்ல, உங்களுக்கோசரம் தானே. இப்போ நான் போடுற என்னோடய ஸ்டைல் வந்து நீங்கள் பார்க்குறீங்க. உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ஆல்ரெடி எல்லாம் பார்த்தவங்களாம் சில பேர் எங்கள் வீட்டு பக்கத்தில் அந்த மாதிரி நான் சொல்லியிருப்பேன். ஆல்ரெடி எனக்கு தெரிஞ்சவங்களாம் சொல்லிகிட்டு இருக்காங்க, நல்லா சமைக்கிற. இதெல்லாம் என்னோடய ஃப்ரெண்டு சொல்கிறா, சமைக்க தெரியாதுன்னு இவ்வளோ டிஷ்ஷு நீ சமைக்கிறியா அப்படின்னு கேட்குறா. ஏன்னா நிஜமாக எனக்கு சமைக்க தெரியாது, நான் ஒரு பிகினர் தான். எனக்கு சமையல்லாம் அவ்வளோவா வீட்டில் எல்லோரும் நல்லா சமைப்பாங்க, ஆனால் எனக்கு தான் சமையலுக்கும் எனக்கும் தூரம். இப்போ தான் கொஞ்சம் இந்த பிரியாணிலாம் சமைக்க ஸ்டார்ட் பண்ணி ஒரு 7 மாதமாக தான் பிரியாணி செய்கிறேன். அதுக்கு நல்லா செய்ய மாட்டேங்க. வீட்டில் யாராவது செஞ்சு கொடுத்தா சாப்பிடுவேன், அந்த மாதிரி தான். இப்போது என்ன பண்ணுறது, நம்மளே சமைக்கணும்ல. நம்ம எப்போ கற்றுக்கிறதுன்றதுனால கற்றுக்கிட்டு இருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ், வேறு எதுவும் இல்லை.
அதுக்கப்புறம் தண்ணி ஊற்றுனதுக்கு தண்ணி கொதித்து வந்ததுக்கப்புறம் அரிசி போட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். அது ஃபோனை ஆன் பண்ண மறந்துட்டேன், அதனால் அந்த வீடியோ எடுக்க முடியல ஃப்ரெண்ட்ஸ். அப்புறம் தண்ணி கொதித்ததுக்கப்புறம் அரிசி போட்டுட்டு கொஞ்ச நேரம் அப்படியே கொதிக்க விட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். தண்ணி கம்மியானதுக்கப்புறம் தம் பண்ணிட்டேன். ஏன்னா எனக்கு அப்படி செஞ்சால் தான் வரும், எனக்கு குக்கர்லலாம் சமைக்க வராது பிரியாணி. அதனால் வந்து தம் தம் பிரியாணி அந்த மாதிரினா செஞ்சுருவேன் நான். அதுக்கப்புறம் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நல்லா யூனிட் அரிசி தான் அது. எவ்வளோ நல்லா பொல பொலன்னு வந்திருக்கு பாருங்கள் சாதம். நல்லா வந்து ஒன்றுக்கு ஒன்று ஒட்டாமல் அந்த மாதிரி இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ், நல்லாயிருக்கும் சாப்பாடு. இதில் இன்னொன்று சிக்கன் ஆட் பண்ணியிருந்தோம் அப்படின்னா, இப்போ இஞ்சி பூண்டு போட்டு வதக்குறோம்ல, அப்போ தான் சிக்கன் ஆட் பண்ணுவேன். ஆட் பண்ணுறதா இருந்தால் இன்னும் செம்ம டேஸ்ட்டாக இருந்திருக்கும். இருந்தாலும் இது எக் பிரியாணின்றதுனால சிக்கன் போடல ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் பாருங்கள், இந்த ரெசிபி பிடிச்சிருந்தா கண்டிப்பாக என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள் சாதம் எவ்வளோ நல்லா வந்திருக்கு அப்படின்ட்டு. இன்றைக்கி எங்கள் வீட்டில் வந்து லன்ச் வந்து எக் பிரியாணி, அப்புறம் ரைட்டா, அப்புறம் எக்கு, அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி. ஏன்னா போன வாரம் வந்து சிக்கன் கிரேவி, ரசம் அந்த மாதிரி பண்ணியிருந்தேன். யாராச்சும் அந்த வீடியோ பார்க்கல அப்படின்னா என்னோடய சேனலில் இருக்கும், கண்டிப்பாக போய் பார்த்துட்டு வாங்க. இன்றைக்கி வந்து சரி இவங்க எக் பிரியாணி கேட்டிருந்ததுனால இன்றைக்கி நான் எப்படி செய்ய ஆரம்பிச்சிட்டேன். சரி இன்றைக்கி வேலை கொஞ்சம் ஈஸியாக முடிஞ்சிருச்சுன்னா, காலையிலேருந்து அவ்வளோ வேலை இருந்தது, அதனால் இது கொஞ்சம் ஈஸியான மாதிரி ஆகிடுச்சு. காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு என்னென்னா ப்ரெட்டும் பீனட் பட்டரும் தடவி சாப்பிட்டாச்சா, அதனால் அதெல்லாம் வீடியோவாக போடலை. அதுக்கு தான் சரி லஞ்சிலேருந்து ஸ்டார்ட் பண்ணேன் வீடியோ எடுக்கிறதுக்கு அந்த மாதிரி. அப்புறம் ஈவினிங் ஆகிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். ஈவினிங் வந்து முட்டை பஜ்ஜி தான் செஞ்சுருந்தேன். என் வீட்டில் இருப்பாங்க ஹஸ்பண்ட், இன்றைக்கி ஒரு நாள் தான், அவங்க ஒர்க் போக ஆரம்பிச்சிட்டாங்கன்னா அதை செஞ்சு கொடுக்க முடியாது, அதுவும் சாப்பிட மாட்டாங்க மற்ற நாள்லலாம். அதனால் சரின்ட்டு இன்றைக்கி எக் பஜ்ஜி அப்புறம் வந்து வெங்காய போண்டா ரெண்டும் ட்ரை பண்ணியிருந்தேன் ஃப்ரெண்ட்ஸ். ரெண்டுமே நல்லா வந்தது. இதில் எப்போவுமே நான் ட்ரை பண்ணுறது தான். ஸ்நாக்ஸ் ஐட்டம்லாம் செம்மையாக செய்வேன் ஃப்ரெண்ட்ஸ். இந்த குழம்பு, இந்த பொரியல், இதில் தான் ஏதாச்சும் உப்பு கூடிரும், காரம் குறைஞ்சிரும், அந்த மாதிரி ஏதாச்சும் ப்ராப்ளம் வரும். ஆனால் ஸ்நாக்ஸ் ஐட்டம்லாம் வேறு லெவலில் செய்வேன் ஃப்ரெண்ட்ஸ். எல்லா ஸ்நாக்ஸுமே நல்லாயிருக்கும். இப்போ தானே சேனல் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். இனிமேல் ஒரு ஸ்நாக்ஸாக நான் வந்துட்டு வீடியோ எடுத்து போடுறேன். உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ வந்து இந்த பஜ்ஜி மாவில் வந்து என்னென்ன சேர்த்துருக்கேன்னா ஃப்ரெண்ட்ஸ், கடலை மாவு, அப்புறம் வந்து காரத்துக்கு ஏற்ற மாதிரி வந்து மிளகாத்தூள், உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் போட்டுக்கோங்க. உப்பு ஃப்ரெண்ட்ஸ், உப்பு, அதுக்கப்புறம் வந்து கொஞ்சமாக கேசரி பவுடர், ரொம்ப சேர்க்க மாட்டேன், கொஞ்சமாக தான் கேசரி பவுடர். அப்புறம் லைட்டாக வந்து பெருங்காயத்தூள். ஏன்னா வந்து இது கொஞ்சம் கடலை மாவுன்றதுனால கொஞ்சோண்டு பெருங்காயத்தூள் சேர்த்துருப்பேன் ஃப்ரெண்ட்ஸ், ஜீரணத்துக்கோசரம். அதுக்கப்புறம் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஃப்ரெண்ட்ஸ், எக் வந்து மத்தியானமே வந்து நான் எக்கு வந்து சைடில் வந்து பாயில் பண்ணியிருப்பேன். அந்த வீடியோவில் வந்திருக்கும் பாருங்கள், பிரியாணி வீடியோவில் சைடில், அதை நான் சொல்ல மறந்துட்டேன். பாயில் பண்ணியிருப்பேன். என்ன ஆகிப்போச்சுன்னா, குக்கர் வச்சதுக்கு அப்புறம் வந்து மூடி எங்கேயோ வச்சுட்டேன் ஃப்ரெண்ட்ஸ், தேடினேன் கிடைக்கவே இல்லை. சரி வச்சுட்டேன், என்ன பண்ணுறது, சரி அதை அப்படியே ஆன் பண்ணி விட்டுட்டேன். இப்படி மூடி வச்சுருந்தா ஒரு விசிலோடு எனக்கு முடிஞ்சிட்ருக்காது, ரொம்ப நேரம் கொதிச்சிருந்த மாதிரி இருந்தது இன்றைக்கி. எனக்கு அந்த வேலை கொஞ்சம் இழுத்த மாதிரி இருந்தது. அப்படி தான் ஏதாச்சும் ஒன்று அப்படி தான் மறந்துடுவேன் நான். அப்படியே முட்டை சேர்த்து வந்து பாயில் பண்ணி வச்சுட்டேன். எப்படியும் ஈவினிங் வந்து இந்த மாதிரி ஸ்நாக்ஸ் எதாவது செய்ய போகிறேன்னா, ஏன்னா அப்பப்போ செஞ்சிட்ருக்க முடியாதுன்னா எக் மட்டும் பாயில் பண்ணி வச்சிட்டேன் மத்தியானமே. அதுக்கப்புறம் என்னென்னா, வெங்காயம் முட்டை பஜ்ஜி போடுற வரையும் மாவு நல்லா திக்காக இருந்த மாதிரி இருந்தது. அதில் வெங்காயம் சைடில் நின்று வெங்காயம் கட் பண்ணி அதில் போட்டதுக்கப்புறம் கொஞ்சம் லைட்டாக தண்ணி விட ஆரம்பிச்சிருச்சு. ஏன்னா அது வெங்காயன்றதுனால லைட்டாக தண்ணி விட்டுருச்சு. சரி அதுக்கப்புறம் என்ன பண்ணேன், லைட்டாக கொஞ்சமாக அரிசி மாவு, கொஞ்சமாக உப்பு சேர்த்து திருப்பி மிக்ஸ் பண்ணிவிட்டு அப்படியே போண்டா மாதிரி போட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கப்புறம் கொஞ்சம் கரெக்டாக வந்த மாதிரி இருந்தது எனக்கு. சரி ஓகே அப்படின்ட்டு. அது ஒன்றும் இல்லை, கொஞ்சம் மொறுமொறுன்னு இருக்கும், அவ்வளோதான். ஃபஸ்ட்டு போட்ட போண்டா வந்து கொஞ்சம் சாஃப்டாக இருந்த மாதிரி இருக்கும். செகண்ட் அரிசி மாவு சேர்த்துக்கிறதுனால கொஞ்சம் வந்து அதான் மொறுமொறுன்னு இருக்க மாதிரி இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். அப்புறம் பஜ்ஜி போடும்போது சைடில் அப்படியே அந்த இதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் விழுந்துகிட்டே இருந்தது, மாவுலாம். அப்படியே கொஞ்சம் தொடச்சிட்டேன், இல்லாட்டி அது அப்படியே என்ன ஆகிடும்னா அடுப்பில் வந்து அப்படியே வந்துட்டு அப்படியே ஒட்டிக்கும், அது வராது அதுக்கப்புறம். அப்புறம் காஞ்சதுன்னா ஒரு மாதிரி அதனால சைட்லேயே தொடச்சிட்டேன். என்னென்னா அடுப்பை கொஞ்சம் இன்னும் துடைக்கணும், அப்புறம் தான் நல்லா தொடச்சி விடணும். இப்போதைக்கு சரி இந்த வேலையை கரெக்டாக இருந்ததா, லைட்டாக அதை மட்டும் தொடச்சி எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் காஃபியுமே, ஏன்னா இது ஈவினிங் ஸ்நாக்ஸ் தானே, அப்படியே ஒரு காஃபியும் போட்டுட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். காஃபி போட்டுட்டு காஃபி, அப்புறம் வெங்காய போண்டா, அப்புறம் முட்டை போண்டா, இதெல்லாம் இன்றைக்கி ரெடி பண்ணேன் ஃப்ரெண்ட்ஸ். அப்புறம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ், புதுசாக வந்த எல்லா சப்ஸ்கிரைபருக்கும் ரொம்ப தேங்க்யூ. இனிமேல் வரப்போகிறவங்களுக்கோசரமும் ரொம்ப தேங்க்யூ. எனக்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் என்னோடய சேனலை. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இவர் வேறு டிஸ்டர்ப் பண்ணிகிட்டே இருக்கேங்க, ஹஸ்பண்ட் வேறு பேசவே விட மாட்டேங்கிறார் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய் ஃப்ரெண்ட்ஸ். இது பாருங்க டிஸ்டர்ப் பண்ணுறாரு.